அவங்களால வர முடியாது. ஆ, அதாவது என்னன்னா எங்க அப்பா அம்மா அப்ராட் போயிருக்காங்களா, நான் உங்ககிட்ட போன்லயே பேசிட்டேன். அவங்க எனக்கு போன்லயே ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க. ஓ, என்னாச்சு மோனிஷா? நீ பார்க்க ரொம்ப டென்ஷனா இருக்க. ஆ, என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டியா? ஏதாவது ப்ராப்ளமா? ஆ, கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லா பொண்ணுங்களும் டென்ஷனா தான் இருப்பாங்க. பட் நீ எதுக்காகவும் டென்ஷனா இருக்காத. எல்லாமே சரியாயிடும். நீ உன் ஃபேமிலிய பத்தி கவலைப்படாதம்மா. நாங்க தான் இருக்கோம்ல. இனி நாங்களும் உனக்கு ஒரு ஃபேமிலி தான். ம்? இத பாரு, நீ இப்படி டல்லா இருக்காத. ம்? எவ்வளவு டைம் கிடைக்குதோ அந்த அளவுக்கு ரெஸ்ட் எடு. ஏன்னா இதுக்கப்புறம் வரப்போற நாட்கள் உனக்கு ரொம்பவே கடினமா இருக்கும். மோனிஷா, கரீனாக்கா உன்கிட்ட என்ன சொல்ல வராங்கன்னா, அது ரிங் செரமனி வரப்போகுதுல்ல, அதனால நம்ம எல்லாரும் நல்லா ஷாப்பிங் பண்ணணும். அதான் 2 நாளைக்கு முன்னாடியே ஷாப்பிங் போலான்னு முடிவெடுத்திருக்கோம். அதுக்காக தான் கரீனாக்கா உன்னை நல்லா ரெஸ்ட் எடுன்னு சொல்றாங்க. அப்பதானே நீ ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணுவ இல்லையா? சீக்கிரமா கல்யாணம் நடந்துரும் சொன்னல. சரி வாங்க போலாம். சரிம்மா, நாங்க கிளம்புறோம். வீட்ல நிறைய வேலை இருக்கு. எல்லாரும் நமக்காக வெயிட் வேற பண்ணுவாங்கல்ல. அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு ஈவினிங் எங்க அண்ணியோட பர்த்டே பார்ட்டி இருக்குல்ல, எல்லாரும் உனக்காக வெயிட் பண்ணுவாங்க. நீ நல்லா என்ஜாய் பண்ணுமா. இல்ல, கல்யாணமாக போகுதுல. இங்க பாருமா, கரெக்ட் டைம்க்கு வந்துரு. ஈவினிங் 7 o'clock நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன். கண்டிப்பா வந்துருமா. சரி, நான் வரேன். ரிங் செரிமோனியா? மை ஃபுட். கரீனாக்கா, நீங்க அப்படி என்னதான் மேஜிக் பண்ணீங்க? மோனிஷா உங்களை ரொம்ப நம்ப ஆரம்பிச்சிட்டாலோன்னு தோணுது. அண்ணி, இது வரைக்கும் நான் எதுவுமே பண்ணல. பண்ணதெல்லாம் நீங்க 2 பேரும் தான். இதுக்கப்புறம் நான் பண்ண போற விஷயத்த அவ கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்கவே மாட்டா. உங்களோட பிளான் அவளுக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சு போச்சு. ஆனா என்னோட பிளான் அவளுக்கு இன்னும் புரியல. புவர் கேர்ள். என்ன, நீ ஏதாவது வில்லத்தனமா பிளான் பண்ணிருக்கே என்ன? ஏற்கனவே அவளை இரிட்டேட் பண்ணணும்னு பிளான் போட்டுட்டோம்ல. இப்ப என்னோட ஸ்டைல இரிட்டேட் பண்ண போற, அவ்வளவுதான். என்னாச்சு? நான் இப்பவே போய் செக் பண்றேன் மேடம். என்னாச்சுன்னு கேளுமா. சரிங்க அத்தை. டிரைவர் தம்பி, வண்டிக்கு என்ன ப்ராப்ளம் சொல்லு. மேடம், அதான் செக் பண்ணிட்டு இருக்கேன். என்ன ஆச்சுன்னு போய் பார்த்துட்டு வரேன்க்கா. அண்ணி, உங்களுக்கு கார் சரி பண்ண தெரியுமா? அது இல்லக்கா, அவரு என்னதான் பண்றாருன்னு நானும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சும்மா செக் தானே பண்ண போறேன். டிரைவர், என்னாச்சு? அதைத்தான் செக் பண்ணிட்டு இருக்கேன் மேடம். வணக்கம் ஆண்டி. வணக்கம்ப்பா. ஏதாவது பிரச்சனையா? அது வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. ஓ, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீங்க ஏன் கூட வாங்க, நான் உங்களை உங்க வீட்டுல விட்டுறேன். இல்லப்பா, நாங்க வீட்டுக்கு போல, ஷாப்பிங்க்கு போயிட்டு இருக்கோம். ஒன்னும் பிரச்சனை இல்ல பாட்டி, நீங்க எங்க போகணும்னு சொல்லுங்க, நான் உங்களை அங்க விட்டுறேன். நீங்க வாங்கன்னு சொல்றேன்ல. ஹவுஸ் ஸ்வீட். வாங்கல, நாம வேற நிறைய ஷாப்பிங்க்கு போகணும். எங்கேயும் எதுக்காக நம்ம டைம் வேஸ்ட் பண்ணணும்? ப்ளீஸ் கம். சரி. இங்க பாருப்பா, முதல்ல பேக்கரிக்கு போ, அப்புறம் மாலுக்கு கூட்டிட்டு போ, அப்புறம் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணணும். சரி. நிறைய இடத்துக்கு போகணுமா? கடவுளே. பிருத்வி, நீ என்ன முட்டாளா? நீ எதுக்காக இந்த 3 பேருக்கும் லிஃப்ட் கொடுத்த? இவங்க என்ன டிரைவர் மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க பாருப்பா, நான் உன்னை டிரைவரா நினைக்கிறேன் மட்டும் நினைக்காத. அவசரமா நாங்க போகணும். கார் புக் பண்ண லேட் ஆயிடும்ல. இன்னைக்கு வேற ராக்கியோட பர்த்டே.
நாங்க கேக் ஆர்டர் பண்ணணும். இப்பவே ஆர்டர் பண்ணாதான் சீக்கிரமா வரும், இல்லனா லேட் ஆயிடும்ல. வாட்? இன்னைக்கு ராக்கி ஆண்டியோட பர்த்டேவா? Auntie, wish you many many happy returns of the day. I wish you have a super duper year ahead. Thank you. மோனிஷாவா? Oh God. பிருத்வி, சொல்லுங்க. இன்னைக்கு சாயங்காலம் எங்க வீட்ல பார்ட்டி இருக்கு. நீ அதுல கலந்துக்கிட்டீன்னா நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம். Of course. Excuse me. என்ன இந்த மோனிஷா திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டு இருக்கா? சரி, நாங்க நிறைய பேரை இன்வைட் பண்ணோம். ஆனா ஒண்ணு நாங்க எப்படி மறந்தோங்கிறதா எனக்கு தெரியவே இல்ல. சாரி ஃபார் தட். ஆனா நீ கண்டிப்பா வந்தாகணும் பிருத்வி. சரி ஆண்டி, கண்டிப்பா. எங்க நீங்க மறந்தீங்க அண்ணி? ஞாபகம் இருக்க போய் தான் இப்ப நீங்க இவரை இன்வைட் பண்ணீங்க. அது என்னன்னா, இன்னைக்கு பார்ட்டிக்கான சீஃப் கெஸ்ட் மோனிஷா. முதல்ல அவளை இன்வைட் பண்ண போனோம். அதுக்கப்புறம் 2-3 பேருக்கு மெசேஜே பண்ணிட்டோம். ஆனா உனக்கு வர விருப்பம் இல்ல போல இருக்கே. இல்ல இல்ல ஆண்டி, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. ராக்கி ஆண்டியோட பர்த்டேக்கு நான் எப்படி வராம இருப்பேன்? வாய்ப்பே இல்ல. 100% நான் கண்டிப்பா வருவேன் ஆண்டி. ஒருவேளை மோனிஷா தனியா பார்ட்டிக்கு போனானா 4 பக்கமும் அவளுக்கு ஆபத்து சூழ்ந்துரும். நானும் அங்க போறதான் எங்க 2 பேருக்குமே நல்லது. சரலா, நியூஸ் பேப்பர்ல எந்த விஷயமும் மோசமான விஷயமா வரலையே, அப்புறம் எதுக்காக டென்ஷனா இருக்க? இல்ல அப்படி என்னதான் காரணம்னு சொல்லு. இல்ல அத்தை, நான் எங்க கவலையா இருக்கேன். உன்னோட முகத்தை பார்த்தா தெளிவாவே தெரியுது. இல்ல அத்தை, நான் ரிஷப பத்தியும் கரணை பத்தியும் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். பாவம், அவங்க எவ்வளவு மோசமா மாட்டிக்கிட்டாங்கல்ல. ஆனா பிரீதா அவங்கள காப்பாத்த நிறைய முயற்சி பண்றாதான். பிரீதா பண்ற பிளான் எல்லாம் சக்சஸ் ஆகும்ல. அவளோட பிளான்ல உனக்கு நம்பிக்கை இல்லையா? அத்தை, உண்மையை சொல்லணும்னா எனக்கு அவங்க பிளான் மேல நம்பிக்கை இருக்கோ என்னவோ தெரியல. ஆனா என் பொண்ணு மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. எனக்கு தெரியும், அவங்க ஒரு பிளான் ஃபெயிலியர் ஆனாலும் பிரீதாவும் ஸ்ருதியும் சேர்ந்து இன்னொரு பிளான பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது ஃபெயிலியர் ஆனாலும் இன்னொரு பிளான பண்ணுவாங்க. அதுவும் ஃபெயிலியர் ஆனாலும் இன்னொன்னு. ஆனா அத்தை, அவங்க இப்படியே எத்தனை நாளைக்கு போராடுவாங்க? அந்த மோனிஷாவை நீங்களே பாத்தீங்கல்ல, எவ்வளவு விலங்கமானவளா இருக்கா. சரலா, உனக்கு உன் பொண்ணுங்க மேல நம்பிக்கை இல்லையா என்ன? இங்க பாரு, அவ தனியா இல்ல, புரியுதா? அவங்க கூட ரிஷப் இருக்கா, சமீர் இருக்கா. இவங்க எல்லாரும் எவ்வளவு பெரிய ரிஸ்க வேணாலும் எடுப்பாங்க. ஆனா கரனுக்கு எதுவும் ஆக விட மாட்டாங்க. சரிங்க அத்தை, நீங்க சொல்றத நான் ஒத்துக்கிறேன். பிரீதாவும் ஸ்ருதியும் கரண் வீட்டுக்கு போயிருக்காங்க. நான் நம்ம அப்புவை பார்க்க போயாகணும். நான் ஜானகிக்காக ஒரு ஸ்பெஷலிஸ்ட பார்க்க சொல்லி அவங்கிட்ட சொல்லியிருக்கிறேன். நீங்களும் வேணா ரெடியா அங்க போய் பாத்துட்டு வந்துடலாம். ஜானகி என்னால தனியா பாத்துக்க முடியாது. சரி, நானும் வந்துடுறேன். சரலா, உன்கிட்ட ஒன்னு கேட்கவா? கேளுங்க அத்தை. உனக்கு ரிஷப் பத்தி என்ன தோணுது? ரிஷபா ரொம்ப நல்ல பையன் அத்தை. நல்ல பையன்ல. ஆனா ஏன் இதை கேக்குறீங்க? எனக்காக கேட்டேன். என்ன? அத நான் அப்புறம் சொல்றேன். இல்ல இல்ல, இருங்க ஒரு நிமிஷம். ஏன் திடீர்னு கேக்குறீங்க? முதல்ல நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க. அதான் அப்புறம் சொல்றேன்ல. எதுக்கு திரும்ப திரும்ப கேக்குற? அப்புறம் நான் கேட்காம என்ன பண்ணுவேன்? நீங்க ஏன் கேட்டீங்கன்னு எனக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. உங்களுக்கு சொல்றதுக்கு விருப்பம் இல்லைன்னா எதுக்காக இந்த விஷயத்த பேச ஆரம்பிச்சீங்க? அட கடவுளே, முதல்ல எனக்கு தெரியட்டும், அப்புறமா சொல்றேன். எதுக்கு எப்ப பார்த்தாலும் தொல்லை பண்ணிட்டே இருக்க? அத்தை, நீங்க தான் ஆரம்பிச்சீங்க. எனக்கு பதில் சொல்லிட்டு போங்க. ஏன் கேள்விக்கு பதில் சொல்ல விருப்பம் இல்லைன்னா நீங்க எதுக்கு கேட்க ஆரம்பிச்சீங்க? அச்சச்சோ, என்ன மன்னிச்சிடுமா. நீ என்ன விடவே மாட்டேங்கிற. அத்தை, நீங்க ஏன் முதல்ல ஆரம்பிச்சீங்க? நான் அப்புறமா சொல்றேன். ஏதோ தப்பு பண்ணிட்டேன். போ, நீ போய் கிச்சன்ல வேலைய பாரு. அட, கிட்ட ஒன்னு சொல்ல அத்தை, கூடாது. முதல்ல சொல்லிட்டு போங்க. ஏன் இப்படி என்ன கேட்டீங்க? இந்த அத்தை இருக்காங்க பாரு, ஏதாவது ஒண்ணு கேட்டுருவாங்க. அப்புறம் நான் கேள்வி கேட்டா மட்டும் அதுக்கு பதில் சொல்லவே மாட்டாங்க. என்ன பண்றது? என் மனசுல திரும்ப திரும்ப அந்த மோனிஷாவை பத்தின கேள்வியே தான் வந்துகிட்டு இருக்கு. அவ எதனால இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா? யார் சொல்லி இப்படி பண்றா? எனக்கு மறுபடியும் அந்த கரணுடைய வீட்டுக்கு போனோம். இந்த பிருத்வி எதுக்கு என்னுடைய போனை கட் பண்ணிட்டு இருக்கான்? நீ எங்க இருந்த? நான் உனக்கு எத்தனை வாட்டி கால் பண்ண, நீ கட் பண்ணிக்கிட்டே இருக்க. இங்க என்ன ஆச்சுன்னு உனக்கு தெரியுமா? மோனிஷா டார்லிங், இந்த பிருத்விக்கு எல்லாமே தெரியும். ஓகே, ஆக்சுவலி உனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் சொல்லணும். நாம உள்ள போய் பேசலாமா? பிருத்வி, லிசன். நான் சொல்றதை நீ கேளு மோனிஷா. என்கிட்ட உனக்காக 2 இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருக்கு. நம்பர் 1, நீ இன்னைக்கு கரண் வீட்டுக்கு பார்ட்டிக்காக போய் ஆகணும். அண்ட் யூ டோன்ட் வரி, நான் கண்டிப்பா உன் கூட வருவேன். அண்ட் ஐல் டேக் கேர் ஆஃப் யூ தேர். அண்ட் 2வது நியூஸ் உனக்கு ரொம்ப குட் நியூஸா இருக்க போகுது. உன்னோட பாய் ஃப்ரெண்ட் மெயில் பண்ணியிருக்கான். அவன் நாளைக்கே இந்தியாவுக்கு திரும்ப வரேன்னு சொல்லியிருக்கான். ரித்விக் திரும்பி வரானா? யா,
ஸோ இன்னைக்கு நீ பார்ட்டி அட்டன் பண்ணு. நாளைக்கு நாம ஒண்ணா சேர்ந்து அடுத்து என்ன பிளான் பண்றதுன்னு யோசிக்கலாம். என்ன நீ வேணும்னா அவன்கிட்ட பேச. என்ன பேசலாமா? அவன் என்னுடைய போனே அட்டன் பண்ண மாட்டான். நான் எப்படி அவன்கிட்ட பேசுறது? அவன் ஏன் போனையும் எடுக்கல. ஆனா இங்க பாரு, இந்த முறை நான் எதுவும் பண்ணல, என்ன ப்ளேம் பண்ணாத. நீ என்கேஜ்மெண்ட்டுக்கு ஒத்துக்கல, அதனாலதான் உன் பாய் ஃப்ரெண்டை வச்சு நான் அப்போ சும்மா மிரட்டேன், வேற எதுவும் இல்ல. யூ பிளடி, நீ என்ன எவ்வளவு டார்ச்சர் பண்ணேன்னு உனக்கு கொஞ்சமாவது தெரியுமா? டார்ச்சரா? நீ இதை டார்ச்சர்னு சொல்றியா? மோனிஷா டார்லிங், நீ இது வரைக்கும் பிருத்வி ஸ்டைலோட ஒரிஜினல் டார்ச்சரை பார்க்கவே இல்லை. இது வரைக்கும் நான் உன் மேல கை நீட்டி இருக்கேன்னா சொல்லு. இல்ல நான் ஒன்னும் அவ்வளவு நல்லவெல்லாம் இல்ல ஒரு நிமிஷத்துக்கு மேல உன்னை டாலரேட் பண்ணிக்கிறதுக்கு. அண்டர்ஸ்டாண்ட்? சோ ப்ளீஸ் நீ என்ன வற்புறுத்தாத, ஓகே? நான் என்ன சொல்றேனோ அதை பண்ணு. சோ நீ பார்ட்டிக்கு வந்து சேரு. இது ஒரு கேஷுவல் பார்ட்டி தான். சோ ஜஸ்ட் கம். வாட்? கேஷுவல் பார்ட்டியா? 4 நாளுக்கு அப்புறமா கரண் கூட எனக்கு ரிங் செரிமனி இருக்கு. அண்ட் யூ நோ வாட்? கார்ட் கூட அடிச்சிட்டாங்க. வாட்? ரிங் செரிமனிக்காக கார்ட்ஸ் பிரிண்ட் பண்ணிட்டாங்களா? 4 நாளைக்கு அப்புறம் ரிங் செரிமனி இருக்கா? ஓ காட், இந்த ராக்கியோட பர்த்டே பார்ட்டிக்காக தான் நீ இவ்வளவு டென்ஷனா இருக்க நான் நினைச்சிட்டு இருந்தேன். ராக்கி இஸ் மை ஃபுட். நான் அவங்கள நினைச்சு இல்ல, நான் என்னோட லைஃப் நினைச்சு டென்ஷனா இருக்கேன். ஒரு செகண்ட்கான பிரீத்திங் ஸ்பேஸ் இருக்குல்ல, அது கூட அவங்க தர மாட்டேங்கிறாங்க. என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஜஸ்ட் ரிலாக்ஸ் அண்ட் ஜஸ்ட் காம் டவுன், ஓகே? இன்னும் 4 நாள் இருக்குல்ல. 4 நாளைக்கு அப்புறம் தானே செரிமனியே. நம்ம கிட்ட 4 நாள் இருக்குல்ல. 4 நாளுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறதுக்கு நம்மளுக்கு டைம் இருக்கு. அண்ட் ட்ரஸ்ட் மீ, ஏதாவது பிளான் பண்ணி உன்னை இந்த பிரச்சனையில இருந்து கண்டிப்பா வெளியே கொண்டு வந்துடலாம். நீ இன்னைக்கு இந்த பார்ட்டியை அட்டெண்ட் பண்ணு அண்ட் நாளைக்கு கண்டிப்பா உன்னை இந்த பிரச்சனையில இருந்து வெளியே கொண்டு வந்துடலாம். ஓகே? ஓகே. எனக்கு என்னோட saree ரொம்பவே பிடிச்சிருக்கு. I just liked it. என்னோட saree ரொம்பவே நல்லா இருக்கு. அதெல்லாம் சரி, ஏன் வரத்துக்கு இவ்வளவு நேரம் ஆச்சு? நாங்க எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். உனக்கு தெரியாதுப்பா, லேடி ஷாப்பிங் போனா ரொம்பவே லேட் ஆகும். அதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனா அதெல்லாம் விடுங்க. அம்மா, மோனிஷா வீட்ல என்னாச்சு? என்ன கரண், மோனிஷா வீட்ல என்ன நடந்துச்சுன்னு கேக்குறதுக்கு இவ்ளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? அம்மா, விளையாட்டை நிறுத்திட்டு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்கம்மா. அங்க நல்ல விஷயம் தான் நடந்தது. கரீனா ஆண்டி, என்ன ஆச்சுன்னு நீங்க முதல்ல சொல்லுங்க. Don't ask this Rishabh. அந்த பொண்ணு ரொம்பவே ஸ்டப்பனா தான் இருக்கா. ஃபர்ஸ்ட் அவ ஒத்துக்கவே இல்ல. ஃபைனலா ஒத்துக்கிட்டா. கரீனா அவளோட ஃபேவரட் ஆயிட்டா. அது எப்படி? அங்க நாங்க அவளை ஹக் பண்ணோம், ஸ்வீட்டா பேசணும். கரீனாக்கா சொன்னதுக்காக தான் அவ வரேனே ஒத்துக்கிட்டா. இதுதான் நடந்துச்சு. வாவ் கரீனா மேம், அமேசிங். ஐ லவ் யூ. ஸ்ருதி, நீ இப்பவே டெக்கரேஷன் ஆரம்பிச்சிரு. அதுக்கு நாங்க எல்லாருமே உதவி செஞ்சாகணும். ஏன்னா இன்னைக்கு ஈவினிங் பார்ட்டி இருக்கு. ரைட். அப்படின்னா இன்னைக்கு ஈவினிங் ரொம்ப முக்கியமாவே இருக்கும். ஆமா, இன்னைக்கு ஈவினிங் ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். எஸ். அவன் நம்மள ஏமாத்தனல, இன்னைக்கு நாம அவளை ஏமாத்தலாம். ஆனா எண்ட் ஆஃப் த நைட் உண்மைதான் ஜெயிக்க போகுது. அப்படின்னா வாங்க, டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. ஸ்ருதி, டெக்கரேஷன்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடு. சமீர், நீ எனக்கு ஹெல்ப் பண்றியா? அந்த திங்ஸ் எல்லாம் உள்ள இருந்து வெளியே கொண்டு வரணும். எல்லா திங்ஸையும் ஹால்லயே கொண்டு வந்து வச்சிருங்க. ஓகே, வாங்க. சரி, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணவா? வேண்டாம், ஆக்சுவலி டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. நாங்க டைம் பாஸ் பண்ண விரும்பல. இரு, நான் வேண்டாமா? ரிஷப், நான் பிருத்திவியை இன்வைட் பண்ணிட்டேன். நீ கரணை சமாளிச்சிரு. இவ இருக்காளு. கரண், விட்டுட்டு போறா பாரு. ஒரு பேட் நியூஸ் இருக்கு. இப்போ என்னாச்சு? பிருத்திவியும் பார்ட்டிக்கு வரா. வாட்? அவனை யார் கூப்பிட்டா? ஆமாதான். அவனை என்கிட்ட நெருங்க விடாத சொல்லிட்டேன். இங்க பாரு, டென்ஷன் ஆகாத, நான் பாத்துக்கிறேன், ஓகே? இல்ல, என்னால அவனை ஹேண்டில் பண்ணவே முடியாது. நான் மோனிஷாவை ஹேண்டில் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவன் 10 அடி தள்ளி இருந்தா கூட ஏதோ ரத்தத்தை உரியிற மாதிரி எக்ஸ்பிரஷன் கொடுக்குறான். ஜஸ்ட் ரிலாக்ஸ். இங்க பாரு, முயற்சி பண்ணலாம், நீ டென்ஷன் ஆகாத. நம்ம ஏதாவது பண்ணலாம், வரட்டும், நீ வா, உள்ள போய் வச்சுட்டு வரலாம். நான் உனக்கு ஹெல்ப் பண்ணவா? நோ தேங்க்ஸ். நீ இப்படியே இந்த பூக்கூடைய கையில வச்சுக்கிட்டே இரு. ஓகே. விழுந்துற போற. என்ன விழுந்துற போறேன்னு? சின்ன வயசுல இருந்தே நான் இந்த வேலை பார்த்துட்டு இருக்கேன். விழலாம் மாட்டேன், நீ கவலைப்படாத. நான் உன்னை விழவும் விட மாட்டேன். இல்ல, அதாவது என்னன்னா, நீ இவ்வளவு கான்ஃபிடன்ஸா சொல்றதுனால விழமாட்டேன்னு சொன்னேன். கேரி ஆன். ஆக்சுவலி உனக்கு என்ன கஷ்டமா இருக்குன்னு எனக்கு புரியுது. அது என்னன்னா, பூக்கூடைய இப்படி வச்சிட்டு இருக்கிறது கிரிக்கெட்டர் கரனோட பெருமைக்கு எதிரானதாச்சே.
ஆனா என்ன பண்றது, என்கிட்ட உனக்கான வேலை இது மட்டும் தான் இருக்கு. வேலை செய்யணும்னா செய், இல்லன்னா போ. அதுவே பெரிய ஹெல்ப்பா தான் இருக்கும். என்ன நினைச்சு நீ கவலைப்படாத. ஏன்னா எனக்கு இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்காத. ஏன் இதுல உன் தப்பு தான் இருக்கு. ஏன் தப்பா? ஆமா, உன்னாலதான் என்னோட கவனமே மாறி போயிடுச்சு. அப்புறம் என்னோட கால் வழுக்கி போயிடுச்சு. எல்லாமே உன் தப்பு தான். என்னோட தப்பா? நீ கீழே விழாம உன்னை காப்பாத்திருக்கேன், கேட்ச் பண்ணிருக்கேன். ஏன் தப்புங்கிற? என்னமா நான் விழவே மாட்டேன்னு, ஆனா கீழே விழுந்துட்டேன். நான் தான் உன்னை காப்பாத்திருக்கேன். வா கரண் சார், இவங்க ரொம்பவே சரியா சொன்னாங்க. இவங்க விழலாம் மாட்டாங்க, தெரிஞ்சே விழுந்திருக்காங்க. என்ன? அட நீங்க எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்கக்கா? எப்பயாவது இப்படி நடக்கும். ஒருவேளை நீங்க நிஜமாலே விழுந்திருக்கலாம். ஆனா கரண் சார் இருக்கார்ல, உங்களோட சேவியர், உங்களை விழ விட மாட்டாரு, புடிச்சிருவாரு. ஏன்னா என்னோட கரண் சார் ராக் ஸ்டார் கிரிக்கெட்டர் ஆச்சே. செம்ம கேட்ச் புடிச்சிங்க கரண் சார், செமையா இருந்துச்சு. உங்ககிட்ட ஒண்ணு கேட்கவா? அக்கா கொஞ்சம் வெயிட்டா இல்ல? கொஞ்சம்லாம் இல்ல, செம்ம வெயிட்டா இருக்கா. ஓ மை காட், கோவப்படுறா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இவ கோவப்பட்டா என்ன ஏதாவது பண்ணிடுவா பிரீதா? நிறுத்து, அமைதியா இரு. இல்லனா உன்னோட நிலைமையே எஸ்பெஷலி நான் இன்னும் ரொம்ப மோசமாக்கிடுவேன். சும்மாவே விட மாட்டேன். பயமா இருக்கு ஸ்ருதி, ரொம்ப பயமா இருக்கு. உன்னோட அக்கா எப்படி மிரட்டுறா பாத்தியா? என்ன பண்ணுவ நீ? என்ன பண்ண முடியும் உன்னால? அப்படியே உன் தலை பிடிச்சு புடுங்கிடுவேன். ஹேர் ரொம்ப மெஸ்ஸி ஆயிடும். அப்படியா? பண்ணு, கலைச்சு விடு. உன்னால என்ன முடியும் பண்ணு. கமான், உங்ககிட்ட இப்படி ஒரு திறமை இருக்காங்கறத நானும் தெரிஞ்சுக்கிறேன். கமான். நான் ஒன்னு விளையாட்டுக்கு சொல்லல. நானும் ஒன்னும் விளையாடல. அப்படியா? நிஜமாவா? அப்போ வா வா வா, என்னால முடிஞ்சா என்ன புடி. வா நில்லு. வா. எங்க ஒளிஞ்சுக்கிறது? ஹே கரண், எங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க? வெளியில வா. நான் உன்னை பார்த்து ஒன்னும் பயப்பட மாட்டேன். வெளியே வா. ஐம் சாரி. நீ நீ ரொம்ப பயந்துட்டியா பிரீதா? ஐம் சாரி. என்ன விடு. நான் தான் சாரி சொல்றேன்ல. அதுக்கு சாரி சொன்னா என்ன ஆகும்? யாராவது இப்படி பயமுறுத்துவாங்களா ஊன்னு சொல்லி? இப்படி ஸ்மைல் பண்ணாத, இது ரொம்ப தப்பான விஷயம். முதல்ல என்ன ரொம்ப கோவமாக்குற, அப்புறம் இப்படி ஸ்மைல் பண்ணிடுற. நீ என்ன நினைக்கிற? உன்னோட இந்த கியூட்டான ஸ்மைல பார்த்து என்னோட கோவம் எல்லாம் போயிடுமா? அதாவது நான் சரியாயிடுவேனா? நான் நார்மல் ஆயிடுவேனா? எல்லாமே சரியாயிடுமா? தேங்க் யூ வெரி மச். எதுக்காக தேங்க் யூ சொல்ற? ஏய், நீ ஸ்மைல் கியூட்டா இருக்குன்னு சொன்னல, அதுக்கு தேங்க் யூ. நான் உன்னை விட மாட்டேன். அதுதான் எனக்கும் வேணும். நீ என்ன ரொம்ப இரிட்டேட் பண்ற. என்னோட டெக்கரேஷனையும் வேஸ்ட் பண்ணிட்ட. வேண்டாம் வேண்டாம் பிரீதா, சொன்ன கேளு. பார்ட்டி இன்னும் ஆரம்பிக்கல, அதுக்குள்ள கலச்சி விட்டுறாத. சொன்ன கேளு. நீ என்ன மறுபடியும் விழ வச்சிட்டல? ஏய், என்ன நீ 2 தடவை என் மேல தான விழுந்த? சரி, உனக்கு ஒன்னும் அடிபடல. நான் எப்படி உன்னை கீழே விழ விடாம கேட்ச் பண்ணிருக்கேன் பாரு. நான் தான் உன்னை விட மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன்ல.
நீ கீழே விழும்போது பாத்துட்டு இருப்பனா என்ன? கொஞ்சம் நிறுத்துறியா? நீ எந்த பொண்ணு கூட இருந்தாலும் அவளுக்கு நீ பாரமா தான் இருப்ப. நீ தான் பாரமா இருப்ப. ஆனா என்னோட வெயிட் அதிகமா இருக்குன்னு சொல்ற உன்ன? அது உண்மைதானே? நான் வெயிட்டா இருக்கனா? வெயிட்டா தான் இருக்க. உன்னை நான் விட மாட்டேன்.